வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிட்ரரி தியரிஸ் ஆஃப்டர் வேர்ல்டு வார் II. இது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் யூனிட்டாக நமக்கு வந்து டிஆர்பி எக்ஸாம்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 20 தியரிஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால 10 தியரிஸாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் கலோனியலிசம், ஃபெமினிசம், மார்க்சிஸ்ட் லிட்ரரி தியரி, சைக்கோ அனாலிட்டிக் தியரி, நியூ கிரிட்டிசிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி, போஸ்ட் மாடர்னிசம், டீகன்ஸ்ட்ரக்ஷன், குவேர் தியரி, டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸ், போஸ்ட் ஹியூமனிசம், cognitive literary theory, Afrofuturism, queer of color critique, cultural materialism, spatial theory, existentialism, eco-criticism. ஸோ இந்த மாதிரி 20 தியரிஸ் இருக்குது. ஸோ ஒரு வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு 10 தியரிஸையும் அடுத்த வீடியோவில் மீதி 10 தியரிஸையும் வந்து நான் கவர் பண்ணலான் இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தியரியை பற்றின டெஃபினிஷன் இருக்கும். ஸோ அந்த தியரி வந்து என்ன அப்படிங்கிற அந்த டெஃபினிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தியரியோட பேக்ரவுண்ட் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். சிம்பிளாக வந்து அந்த தியரி எப்படி வந்து புரிய வைக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். யார் யாரெல்லாம் வந்து இதை ப்ரொபகேண்டஸ், இதெல்லாம் யார் ப்ரொபகேண்டா பண்ணாங்க இந்த தியரியை அப்படிங்கிற அந்த பெயர்கள் வந்து இருக்கும். அப்புறம் இந்த தியரியில் இருக்க முக்கியமான கீ டேர்ம்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு தியரிக்கு கீழேயும் ஒரு முக்கியமான ஒரு சில டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் யார், அந்த டேர்மை கண்டுபிடிச்ச ஃபவுண்டர்ஸ் யார் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் மேஜர் ஒர்க்ஸ் இந்த தியரியில் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இல்லை ஈகோ கிரிட்டிசிசம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அது அந்த சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து மேஜர் ஒர்க்ஸ் அதில் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியரியை யூஸ் பண்ணி, இல்லைனா இந்த தியரியை எந்தெந்த புக்ஸ் மேலே அப்ளை பண்ணலாம், என்ன ஃபிக்ஷன் மேலே அப்ளை பண்ணலாம், இதில் எந்த ஒர்க்ஸில் வந்து இந்த தியரி எவிடெண்ட்டாக தெரியுது அப்படின்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி ஆர்டரில் தான் நம்ம எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னாக்கா எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோரியில் நிறைய பசில்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பசில்ஸையும் பேட்டர்ன்ஸையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம். ஒரு ஸ்டோரிக்குள்ளே ஒரு கேரக்டர், பிளாட்டு, சிம்பல், இது எல்லாமே எப்படி எங்கெங்கே பொருந்துது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்றது நம்ம ஈஸியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு டெஃபினிஷன். ஸோ அதுக்குலாம் நிறையா இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ தியரிட்டிக்கல் அப்ரோச் தட் அனலைசஸ் லிட்ரேச்சர் பை எக்ஸாமினிங் த அண்டர்லையிங் ஸ்ட்ரக்சர்ஸ், பேட்டர்ன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் தட் ஷேப் மீனிங். ஸோ என்ன மீனிங் கொடுக்குதோ அதுக்குரிய ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம், சிஸ்டம் இதெல்லாம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ என்னென்னலாம் ரிக்கரிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ, சிம்பிளாக இருக்கலாம், மோட்டிவாக இருக்கலாம், நரேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கா, இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ மிட் 20th செஞ்சுரியில் இது வந்து எமர்ஜ் ஆயிருக்கு ஸ்ட்ரக்சரலிசம். ஸ்ட்ரக்சரலிசம் எதுக்காக எமர்ஜ் ஆச்சுன்னா, ஃபார்மலிசம் அப்படிங்கிற அந்த தியரிக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக தான் வந்து இது வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. It sought to uncover the deep structures that govern human language and culture. ஸோ ஒரு லாங்குவேஜ் கல்ச்சருக்குள்ளே இருக்கிற டீப் ஸ்ட்ரக்சர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ், ஆந்த்ரோபாலஜி, செமியாட்டிக்ஸ், இது எல்லாத்தோட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து இருக்குது. அதிகமாக வந்து ஃபெர்டினண்ட் டி சசூரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் இந்த ஸ்ட்ரக்சரலிசமில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் எப்படி லிட்ரேச்சர் பார்க்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸ்ட்ரக்சரலிசமில் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸாக வந்து லிட்ரேச்சரை வந்து பார்க்குது. ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் வியூஸ் லிட்ரேச்சர் as a system of science and symbols governed by rules and conventions. So it emphasizes the interplay between elements within the text and the broader culture codes and structures that inform இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன கல்ச்சுரல் கோட்ஸ் இருக்குது, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை, ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரலிசம். இது யாரெல்லாம் அதிகமாக ப்ரொபகேண்டா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாட் லெவி ஸ்ட்ராஸ், ரொலாண்ட் பார்த்தஸ் அண்ட்
ஃபர்டினண்ட் டி சசூர். இவங்க 3 பேர் தான் வந்து அதிகமாக இதை வந்து ப்ரொபகேண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் இருக்க கீ டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசம்குள்ள பைனரி ஆப்போசிஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இது வந்து ஃபவுண்டர் யாருன்னா லெவி ஸ்ட்ராஸ் தான். சிக்னிஃபயர் அண்ட் சிக்னிஃபைடு இது ரொம்பவே வந்து பாப்புலரான ஒரு டேர்மு. இது பார்த்தீங்கன்னா ஃபர்டினண்ட் டி சசூர் அவர் தான். அடுத்தது மித் அண்ட் மித்தாலஜி இந்த டேர்ம்ஸ் வந்து ரொலாண்ட் பார்ட்டஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னாலே. ஸோ ஸ்ட்ரக்சரலிசமில் இருக்கிற மேஜர் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா மித்தாலஜிஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்து ரொலாண்ட் பார்ட்டஸோட ஒரு ஒர்க். அந்த ஒர்க் ரொம்ப பாப்புலர். த ரா அண்ட் த குக்ட் பை கிளாட் லெவி ஸ்ட்ராஸ் இந்த ஒர்க்கும் வந்து ரொம்ப பாப்புலர். கோர்ஸ் இன் ஜென்ரல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு சசூர். ஸோ இந்த 3 ஒர்க்ஸுமே வந்து ஸ்ட்ரக்சரலிசம் தழுவி வரக்கூடிய புக்ஸு. ஸோ மித்தாலஜிஸ், த ரா அண்ட் த குக்ட் அண்ட் கோர்ஸ் இன் ஜென்ரல் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து 3 பாப்புலரான ஸ்ட்ரக்சரலிசம் பற்றின புக்ஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரலிசம் யூஸ் பண்ணி வந்திருக்க டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த லாட்ரி அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்குது ஷர்லி ஜாக்சன்து. அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசம் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ண முடியும். த மெட்டமார்ஃபாசிஸ் பை ஃப்ரான்ஸ் காஃப்கா அவங்களதும் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் பை ஜோசப் கான்ராட். ஸோ இந்த ஒர்க்ஸ்லலாம் எவிடெண்ட்டாக உங்களால் ஸ்ட்ரக்சரலிசம் கான்செப்டை வந்து ஈஸியாக அன்கவர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ரக்சரலிசமோட கான்செப்ட்ஸ். ஸோ அடுத்த தியரி. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரலிசம் எப்படி வந்தது அப்படிங்கிற பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் யாரெல்லாம் வந்து ப்ரொபகேண்டா பண்ணாங்க, அப்புறம் இந்த இதில் இருக்கிற முக்கியமான கொஞ்சம் டேர்ம்ஸ். நான் எல்லா டேர்ம்ஸையும் வந்து கவர் பண்ணலை, ஒரு சில டேர்ம்ஸ் மட்டும் சொல்கிறேன். அப்புறம் மேஜர் ஒர்க்ஸு, அப்புறம் எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ். ஒவ்வொரு தியரிக்கும் நான் இதுதான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு தியரி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கலோனியலிசம். ஸோ போஸ்ட் கலோனியலிசம் அப்படின்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா காலனிஸ் இருந்தது இல்லையா, அதாவது வெள்ளையர்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, உலகம் ஃபுல்லாக போய் அங்கங்கே காலனிஸ் அமைச்சு அவங்க வந்து ரூல் பண்ணாங்க. அந்தந்த ஊர் வந்து என்ன பண்ணாங்க, இண்டிபெண்டன்ஸ்க்காக பாடுபட்டு அவங்களோட இண்டிபெண்டன்ஸை அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து அந்த ஊரில் அந்த காலனைசேஷனால் நடந்த அந்த இஃபெக்ட்ஸை பற்றி பேசுகிறது தான் வந்து போஸ்ட் கலோனியலிசம். இது பிரிட்டிஷர்ஸ் அப்படின்னு நம்ம தனியாக எடுத்துக்க வேண்டாம். எந்த ஊர் ஏதோ ஒரு டாமினன்ட் குரூப் வந்து அவங்க போய் ஒரு பக்கம் காலனைஸ் பண்ணி அவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க. அவங்க போனதுக்கு பிறகும் அந்த ஊரில் அவங்களோட கல்ச்சுரல், சோஷியல், பொலிட்டிக்கல் இம்பேக்ட் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். யார் மேலே? அந்த காலனைஸ்டு பீப்புள் மேலேயும் அந்த காலனைஸ்டு சொசைட்டி மேலேயும் அவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அதுதான் வந்து போஸ்ட் கலோனியலிசம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ எமர்ஜ் ஆச்சுன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான் எமர்ஜ் ஆச்சு. ஏன்னா அப்போ தான் நிறைய கண்ட்ரீஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் கெயின் பண்ண ஆரம்பிச்சு கொலோனியல் ரூல்லேருந்து. ஸோ இது அதிகமாக யார் ப்ரொபகேண்டஸ் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் செட், ஃப்ரான்ஸ் ஃபேனன், ஹோமி கே பாபா. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ரொபகேண்டஸ். இதில் முக்கியமான கீ டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டலிசம். இது சொன்னவங்க எட்வர்ட் செட். ஸோ இவரோடது கான்செப்ட் வந்து ஓரியன்டலிசம். இதோட ஃபவுண்டர் வந்து எட்வர்ட் செட். அப்புறம் சப்பால்டர்ன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, அதோட ஃபவுண்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ கிராம்சி. நெக்ஸ்ட்டு ஹைப்ரிடிட்டி, இது வந்து ஹோமி கே பாபா. ஸோ இந்த 3 டேர்ம்ஸு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நிறைய டேர்ம்ஸ் போஸ்ட் கொலோனியலிசமில் இருக்குது, அது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 3 டேர்ம்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓரியன்டலிசம் எட்வர்ட் செட், சபால்டன் அண்டோனியோ கிராம்சி அண்ட் ஹைப்ரிடிட்டி ஹோமி கே பாபா. ஸோ மேஜர் ஒர்க்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கலோனியலிசமில் த ரெச்சட் ஆன் எர்த் அப்படின்ற ஒர்க் வந்து ஃப்ரான்ஸ் ஃபேனன் அவர் வந்து எழுதியிருக்காரு. ஓரியன்டலிசம் வந்து எட்வர்ட் செட் எழுதியிருக்காரு. கேன் த சபால்டன் ஸ்பீக், இது வந்து காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவாக் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒர்க்கு. கேன் த சபால்டன் ஸ்பீக், இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 ஒர்க்ஸ் தான் வந்து ரொம்ப பாப்புலர் ஒர்க்ஸ் இன் போஸ்ட் கலோனியலிசம். த ரெச்சட் ஆஃப் த எர்த், ஓரியன்டலிசம் அண்ட் கேன் த சபால்டன் ஸ்பீக்.
ஸோ போஸ்ட் கலோனியலிசம் யூஸ் பண்ணி என்னென்ன ஒர்க்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஒர்க்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்ஸு. திங்ஸ் ஃபால் அபார்ட் பை சினுவா அச்சுபி. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கலோனியலிசம் தான் இருக்குது. அப்புறம் மிட் நைட்ஸ் சில்ட்ரன் பை சல்மான் ரஷ்டி அண்ட் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் பை அருந்ததி ராய். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாத்துலேயும் வந்து போஸ்ட் கலோனியலிசம் ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் தியரி ஃபெமினிசம் தியரி. ஸோ ஃபெமினிசம் தியரி வந்து ஆண்னா இப்படி இருக்கணும், பெண்ணா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் இல்லாமல் விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறதும் விமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறதும் பற்றி பேசுகிறது அதிகமாக வந்து ஃபெமினிஸ்ட் தியரியோட கான்செப்டாக வந்து இருக்குது. ஸோ விமனுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கறத பற்றி பேசுகிறதா இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து ஆக்டிவிசம் தான். ஸோ விமென்ஸ் ரைட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக அப்போ பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அதோட ஒரு இம்பேக்டாக தான் வந்து ஃபெமினிஸ்ட் தியரி வந்துச்சு. ஸோ ப்ரொபகேண்டிஸ்ட்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஜீனியா வுல்ஃப், சைமன் டி போவே அண்ட் ஜுடித் பட்லர். இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸு. ஸோ இதோட கீ டேர்ம்ஸ், ஃபெமினிசமோட கீ டேர்ம்ஸ் ஃபவுண்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியார்கி அப்படிங்கிற டேர்ம் வந்து கேட் மில்லட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எசென்ஷியலிசம் அப்படிங்கிற டேர்ம் வந்து சிமோன் டி போவா அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ப்ரொனன்சியேஷன் இதுதான், சிமோன் டி போவா. பேட்ரியார்கி, எசென்ஷியலிசம் அண்ட் ஜெண்டர் பெர்ஃபார்மட்டிவிட்டி. ஸோ மேஜர் ஒர்க்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த செகண்ட் செக்ஸ் பை சிமோன் டி புவா, A Room of One's Own by Virginia Woolf, Gender Trouble by Judith Butler. இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து ஃபெமினிசம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா த ஹேண்ட்மெய்ட்ஸ் டேல் பை மார்கரெட் ஆட்வுட், த கலர் பர்பிள் பை ஆலிஸ் வாக்கர், த பெல் ஜார் பை சில்வியா பிளாத். ஸோ இங்கே இந்த ஒர்க்ஸில் எல்லாமே வந்து ஃபெமினிசம் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபெமினிஸ்ட் தியரிஸ் இருக்குது. லிட்ரரி தியரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மார்க்சிஸ்ட் லிட்ரரி தியரி. ஸோ மார்க்சிஸ்ட் தியரி வந்து ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிளை பற்றியும் சொசைட்டியோட பவர் டைனமிக்ஸை பற்றியும் பேசுகிறது. ஸோ மார்க்சிசம் என்னவோ அதே தான் மார்க்சிஸ்ட் லிட்ரரி தியரி. மார்க்சிசம் வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் மேலே அப்ளை பண்ணும்போது மார்க்சிஸ்ட் லிட்ரரி தியரி வந்து வருது. ஸோ மார்க்சிஸ்ட் ஃபிலாசபியை தழுவி தான் வந்து இது இருக்குது. ஸோ கேபிட்டலிசம் கிரிட்டிக் பண்ணுற மாதிரி இதை வந்து அமைது. ஸோ யூஸ்வலாக இதில் இருக்க ஸ்டோரிஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் இருக்க கிளாஸஸ் டிஃப்ரென்ஸ், அப்புறம் மக்கள் படுற அந்த ஸ்ட்ரகிள், இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள், எக்கனாமிக்கலாக எப்படி வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, இன்இக்வாலிட்டி எப்படி இருக்குது, எப்படி அப்ரெஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நிறையா இந்த டெக்ஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இதோட ப்ரொபகேண்டஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ், ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் அண்ட் ரேமண்ட் வில்லியம்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து முக்கியமான மார்க்சிஸ்ட் லிட்ரரி தியரிஸ்ட்ஸு. ஸோ இவங்களோட இந்த முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு டேர்ம். இந்த டேர்ம் வந்து பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இந்த டெர்மினாலஜி வந்து கார்ல் மார்க்ஸ். இது ஐடியாலஜி அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு, அது வந்து ஆண்டனியோ கிராம்சி. அப்புறம் ஹெஜிமோனின்றது லூயிஸ் அல்தூசர். ஸோ இவங்களோட இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இந்த மார்க்சிஸ்ட் லிட்ரரி தியரியில் வருது. பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர், ஐடியாலஜி அண்ட் ஹெஜிமோனி. ஸோ மேஜர் ஒர்க்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் லிட்ரரி தியரியோட தழுவினது த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. ஸோ அதுதான் வந்து மெயின் கார்ல் மார்க்ஸோட கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அப்புறம் கல்ச்சர் அண்ட் சொசைட்டி பை ரேமண்ட் வில்லியம்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ரெவல்யூஷன் பை லியான் ட்ராட்ஸ்கி. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒர்க்ஸு மார்க்சிஸ்ட் லிட்ரரி தியரியில். இந்த தியரி வந்து எந்தெந்த ஒர்க்ஸில் நம்ம அப்ளை பண்ணால் தெரியும், அது வந்து எவிடெண்ட்டாக இதிலெல்லாம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரேப்ஸ் ஆஃப் ராத் பை ஜான் ஸ்டெயின்பர்க் அப்படிங்கிற அந்த நாவலில், லே மிராப்லே பை விக்டர் ஹியூகோ அந்த நாவலில், அப்புறம் அனிமல் ஃபார்ம் பை ஜார்ஜ் ஆர்வெல் ரொம்பவே பாப்புலரான ஒரு நாவல். ஸோ நாவலில் இதில் எல்லாத்துலேயும் வந்து நமக்கு மார்க்சிசம் அண்ட் மார்க்சிஸ்ட் லிட்ரரி தியரி நல்லாவே அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தியரி சைக்கோ அனாலிட்டிக் தியரி. ஸோ சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் வர்றது வந்து என்ன பேர், ஃப்ராய்ட் தான் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். ஸோ ஃப்ராய்டியன் கான்செப்ட் தான் வந்து சைக்கோ அனாலிசிஸ்க்குரிய பேஸ். ஸோ இது ஃப்ராய்டால் டெவலப் பண்ணப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் நிறையா இதில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட பங்கை வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ போஸ்ட் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் இது ரொம்பவே வந்து பாப்புலராக இருந்தது இந்த சைக்கோ அனாலிட்டிக் தியரி. முன்னாடியே வந்து ஃப்ராய்ட் டெவலப் பண்ணாலும் அதுக்கப்புறம் நிறையா பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இதில் ஆட் ஆச்சு. ஸோ வாட் இஸ் பேசிக்கலி சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர்ஸோட ஹிடன் டிசையர்ஸ், ஃபியர்ஸ், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த மீனிங்ஸ், சிம்பிள்ஸ், இது எல்லாமே வந்து பேசுகிறதா வந்து சைக்கோ அனாலிசிஸ். அவங்களோட சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ், அதுதான் வந்து சைக்கோ அனாலிசிஸ். ஸோ முக்கியமான ப்ரொபகேண்டஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்மெண்ட் ஃப்ராய்ட், ஜாக்விஸ் லக்கான் அண்ட் ஜூலியா கிறிஸ்டவா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து முக்கியமான பீப்புள். இது இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, அது வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு 3 பேர் தெரிஞ்சுக்கலாம்: சிக்மெண்ட் ஃப்ராய்ட், ஜாக்விஸ் லக்கான் அண்ட் ஜூலியா கிறிஸ்டவா. கீ டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம். அந்த டேர்ம் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டேர்ம். இதோட ஃபவுண்டர் வந்து சிக்மெண்ட் ஃப்ராய்ட். மிரர் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஜாக்விஸ் லக்கானோடது. ஆப்ஜெக்ஷன் அப்படிங்கிற அந்த டேர்ம் இது வந்து ஜூலியா கிறிஸ்டவா அவங்களது. ஸோ இந்த 3 டேர்ம்ஸும் வந்து சைக்கோ அனாலிட்டிக் தியரியில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ், மிரர் ஸ்டேஜ் அண்ட் ஆப்ஜெக்ஷன். ஸோ மேஜர் ஒர்க்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராய்டோட த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், அப்புறம் லக்கானோட எக்ரிப்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹாரர் பை ஜூலியா கிறிஸ்டவா. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் சைக்கோ அனாலிட்டிக் தியரி. ஸோ சைக்கோ அனாலிட்டிக் தியரி புரியணும் அப்படின்னா இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்ஸை வந்து எந்தெந்த நாவல்ஸில் வந்து அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ் அண்ட் லவர்ஸ் பை டிஹெச் லாரன்ஸ், அதில் வந்து சைக்கோ அனாலிட்டிக் தியரி வரும். த கேச்சர் இன் த ரை பை ஜேடி சாலிஞ்சர், த மெட்டமார்ஃபாசிஸ் பை ஃப்ரான்ஸ் காஃப்கா. ஸோ இந்த ஒர்க்ஸில் எல்லாமே நம்ம வந்து சைக்கோ அனாலிட்டிக் தியரி வந்து நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நியூ கிரிட்டிசிசம் தியரி. ஸோ நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன? நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப க்ளோஸ் ரீடிங் பண்ணுறது. ஸோ அதுக்குரிய இன்ட்ரின்சிக் மீனிங்லாம் என்ன, அதோட ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் என்ன. ஸோ நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா க்ளோஸ் அட்டென்ஷன் கொடுத்து ஒரு ஸ்டோரியை வந்து படிக்கிறது. அந்த ஸ்டோரியில் இருக்க வேர்ட்ஸும் அது சொல்ல வர்றதும் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரி முக்கியமே தவிர ஆத்தரோட இன்டென்ஷனோ ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டோ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நியூ கிரிட்டிசிசம். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து டீப்பர் மீனிங் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டோரியே அதே ஒரு தானாக ஒரு உலகம், அது வந்து ஆத்தர் கிரியேட் பண்ண உலகமாக இருந்தாலும் அந்த உலகம் தன்னிச்சு இயங்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நியூ கிரிட்டிசிசமோட சித்தாந்தம். யாரெல்லாம் வந்து ப்ரொபகேண்டஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளியாந்த் ப்ரூக்ஸ், ஜான் க்ரோவ் ரான்சன் அண்ட் டிஎஸ் எலியட். ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ரொபகேண்டஸ்ட். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரீடிங் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஐஏ ரிச்சர்ட்ஸோட ரொம்ப பாப்புலரான டேர்ம். இன்டென்ஷனல் ஃபேலசி அப்படிங்கிறது டபிள்யூகே விம்சாட் அண்ட் மன்ரோ பர்ட்ஸ்லி. ஸோ இவங்களோடது அஃபெக்டிவ் ஃபேலசி, இன்டென்ஷனல் ஃபேலசி, இது ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நியூ கிரிட்டிசிசமோட இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். ஸோ க்ளோஸ் ரீடிங், இன்டென்ஷனல் ஃபேலசி அண்ட் அஃபெக்டிவ் ஃபேலசி. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம். மேஜர் ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த வெல் ராட் ஏர்ன் பை கிளியாந்த் ப்ரூக்ஸ், த சேக்ரெட் வுட் பை டிஎஸ் எலியட், த வெர்பல் ஐகான் by W.K. Wimsatt and Beardsley. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் இன் நியூ கிரிட்டிசிசம். ஸோ எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து நியூ கிரிட்டிசிசம் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற டிஎஸ் எலியட்டோட ஒர்க், த ரோட் நாட் டேக்கன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட் அண்ட் த லவ் சாங் ஆஃப் ஜே ஆல்ஃப்ரெட் ப்ரூஃப்ராக், டிஎஸ் எலியட்டோட போயம். ஸோ இந்த ரோட் நாட் டேக்கன் போயமே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவரோட பர்சனல் லைஃப்பில் அவர் என்ன டிலமாவில் இருந்தார், எங்கே வந்து அந்த டிலமாவில் நின்றுருந்தார், அதெல்லாம் தாண்டி இந்த ரோட் நாட் டேக்கன் போயம் படிக்கும்போது நீங்களே உங்களுக்குரிய சிச்சுவேஷன்ஸை நீங்களே வந்து இமேஜின் பண்ணிக்குவீங்க. ஸோ ஆஸ் அ டெக்ஸ்ட் தனியாக அவர் இல்லாமல், அவரோட பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்த ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிறதே வந்து நமக்கு தனிச்சு இயங்கிறத நம்மளால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ நியூ கிரிட்டிசிசம் இஸ் ஆல் அபவுட் க்ளோஸ் ரீடிங் ஆஃப் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டுக்கே ஒரு லைஃப் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டே தன்னிச்சு இயங்க முடியும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதா நியூ கிரிட்டிசிசம். சம் அப்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ ஸ்ட்ரக்சரலிசம்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு தியரி தான் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ ஸ்ட்ரக்சரலிசமில் என்ன பார்த்தோம், ஒரு ஸ்டோரிக்குள்ளே இருக்கிற பேட்டர்ன்ஸ், ரூல்ஸ், பசில்ஸ், அது எப்படி ஒரு பசிலாக வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திங்கும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது, ஸோ ஸ்டோரிஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கலாம், லாங்குவேஜே கூட ட்ரிக்கியாக இருக்கலாம், அன்சர்டனாக இருக்கலாம். இட் இஸ் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் த என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்டோரிஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய வந்து புரியாத விஷயங்கள், லாங்குவேஜில் ட்ரிக்கியாக நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்கலாம். அதுதான் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ ஃபிக்ஸ்டு மீனிங் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது, ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ லாங்குவேஜ்ன்றது இன்ஸ்டேபிள் அண்ட் இட் இஸ் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்டிவ்னா ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரியும் அது வந்து மாறும். இட் இஸ் வெரி பர்சனல் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். So it emerged as a response to structuralism's limitation. So structuralism அப்படிங்கிற தியரியில் இருந்த லிமிட்டேஷன்ஸ் அதெல்லாம் வந்து வச்சு தான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்றது வந்தது. ஸோ இதோட தியரி ப்ரொபகேண்டிஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்வஸ் டெரிடா, மைக்கேல் ஃபூகோ அண்ட் ரோலாண்ட் பார்த்தஸ். ஸோ இது ரொம்பவே வந்து பாப்புலரான தியரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெரிடா, ஃபூகோ, பார்த்தஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஆளுங்க தியரியை பொறுத்தவரையிலையும். ஸோ டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற டேர்ம், ஸோ அதுவே வந்து ஒரு தியரி. ஸோ அந்த டேர்மும் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமில் வருது. ஸோ ஜாக்வஸ் டெரிடாவோடது. பவர் ஆர் நாலேஜ் அப்படிங்கிற டேர்ம் அது வந்து மைக்கேல் ஃபூகோ அப்படிங்கிறது. டெத் ஆஃப் த ஆத்தர் அப்படிங்கிறது ரொலாண்ட் பார்த்தஸ். இது வந்து ஒரு முக்கியமான ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆத்தர் வந்து எப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை எழுதி முடிக்கிறாரோ அப்பயே வந்து அந்த ஆத்தரோட பேக்ரவுண்டை வந்து நம்ம விட்டுறணும். அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து டெத் ஆஃப் த ஆத்தரில் முக்கியமான கருத்து. ஸோ மேஜர் ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிராமட்டாலஜி பை ஜாக்வஸ் டெரிடா, த ஆர்கியாலஜி ஆஃப் நாலேஜ் பை மைக்கேல் ஃபூகோ, இமேஜ் மியூசிக் டெக்ஸ்ட் பை ரொலாண்ட் பார்த்தஸ். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒர்க்ஸு. ஸோ எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஆன் அ விண்டர்ஸ் நைட் அ ட்ராவலர் பை இட்டாலோ கால்வினோ. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. ஹவுஸ் ஆஃப் லீவ்ஸ் பை மார்க் ஜி டானியல்ஸ்பி. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. பேல் ஃபயர் பை விளாடிமிர் நபோகவ். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். ஸோ இதெல்லாம் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் தழுவி வரக்கூடிய ஒர்க்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான தியரி. ஸோ ரீடர் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வர்றது தான் வந்து ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸோ ரீடர் வந்து ஒரு ஸ்டோரியை எப்படி வேணால் அவங்களுக்கு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ், பர்ஸ்பெக்டிவ்ஸ் இது எல்லாமே ஒரு ஸ்டோரிக்கு கொடுத்து அந்த ரீடர் வந்து அவங்களோட ஃபார்மில் அவங்க இன்டர்பிரட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸோ சீயிங் த ஸ்டோரி த்ரூ த ஐஸ் ஆஃப் த ரீடர் அப்படின்னு சிம்பிளாக வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதான் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ட்ரெடிஷ்னல் லிட்ரரி இன்டர்பிரிட்டேஷன் இதுதான் அர்த்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது எல்லாமே மாறி போயிருக்கும். ஸோ ஒவ்வொரு ரீடருக்கும் நான் வேறு கல்ச்சர்லேருந்து வரலாம், நான் வந்து வேறு பேக்ரவுண்ட்லேருந்து நான் இருக்கலாம். ஸோ எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி தெரியுது அப்படிங்கிறதா ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸோ ரீடரோட எக்ஸ்பீரியன்ஸஸ், பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ இதோட ப்ரொபகேண்டிஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உல்ஃப்கேங் ஐசர், ஸ்டான்லி ஃபிஷ் அண்ட் லூயிஸ் ரோசன்பிளாட். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து முக்கியமான ப்ரொபகேண்டிஸ்ட். கீ டேர்ம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனல் தியரி பை லூயிஸ் ரோசன்பிளாட், implied reader by Wolfgang Iser, interpretive community. ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான டேர்ம்ஸ். ஸோ முக்கியமான டேர்ம்ஸ் வந்து இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். என்னென்ன டேர்ம்ஸ்ன்னு பாருங்கள். டிரான்சாக்ஷனல் தியரி, implied reader and interpretive community. ஸோ இதெல்லாம் வந்து கீ டேர்ம்ஸ் ஆஃப் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸோ மேஜர் ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஆக்ட் ஆஃப் ரீடிங் பை உல்ஃப்கேங் ஐசர்,
Is there a text in this class? By Stanley Fish. Literature as Exploration by Louis Rosenblatt. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் இன் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸோ ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி வந்து நம்ம லிட்ரலி எந்த டெக்ஸ்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட் ஜஸ்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் பை டேவிட் ஃபாஸ்டர் வேலஸ், ஸோ அவங்களோட டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வரும். அதே மாதிரி சாசரோட கேண்டபரி டீல்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய ரெஸ்பான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். டு கில் அ மாக்கிங் பேர்ட் பை ஹார்பர் லீ, இந்த டெக்ஸ்ட்டும் வந்து ரொம்பவே ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரிக்கு ஆப்டான ஒரு டெக்ஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரியோட சமப். அடுத்து நம்ம பார்க்க போகிற தியரி பார்த்திங்கன்னா போஸ்ட் மாடர்னிசம். ஸோ போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் வந்து இல்லை. எதுவுமே வந்து எந்த ஒரு கொஸ்டினுக்குமே வந்து ஒரு ஆன்சர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பர்ஸ்பெக்டிவ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸும் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சீயிங் திங்ஸை வந்து சொல்கிறது தான் வந்து போஸ்ட் மாடர்னிசம். அது எப்படி சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஸ்டோரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டோரியில் வந்து எல்லாரோட கேரக்டர்ஸோட மைண்டும் வந்து நமக்கு தெரியுது அப்படின்றது, அப்புறம் இந்த பிளாட் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது, அட்லாஸ்ட் உங்களுக்கு எது ரியாலிட்டி எது வந்து ட்ரீம் அப்படின்னே ஒரு புரியாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நரேஷன் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மாற வந்து அமையிறது. ஸோ இதெல்லாம் வந்து தான் போஸ்ட் மாடர்ன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நிறைய இதை ப்ரொபகேண்டா பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் பாட்ரிலார்ட், அப்புறம் ஜாக்வஸ் டெரிடா அண்ட் அம்பர்டோ இக்கோ. ஸோ இவங்க தான் வந்து அதிகமாக வந்து போஸ்ட் மாடர்னிசம் பற்றி புக்ஸ் எழுதி டாக்ஸ் கொடுத்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. போஸ்ட் மாடர்னிசமில் இது வந்து ஒரு பெரிய ஓஷன் மாதிரி, ஸோ சிம்பிளாக வந்து இதை சொல்லிட முடியாது. இருந்தாலும் போஸ்ட் மாடர்னிசமில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமுலாக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேர்ம் வந்து ஜான் பாட்ரிலார்டோட ஒரு டேர்ம். அடுத்தது டீகன்ஸ்ட்ரக்ஷன், இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதே வந்து ஒரு தியரியாக இருக்குது. ஸோ டீகன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து ஜாக்வஸ் டெரிடா. அடுத்தது ஹைப்பர் ரியாலிட்டி, இதுவும் வந்து ஜான் பாட்ரிலார்டோட ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே தனித்தனியாக ஒரு கான்செப்ட் இதெல்லாம். ஸோ போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்பவே ஒரு வாஸ்டான ஒரு ஏரியா. ஸோ அதுக்கு கீழே நிறைய வருது. ஸோ மேஜர் ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமுலாக்ரா அண்ட் சிமுலேஷன் பை ஜான் பாட்ரிலார்ட், ஆஃப் கிராமட்டாலஜி பை டெரிடா, த நேம் ஆஃப் த ரோஸ் பை அம்பர்டோ இக்கோ. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டிஸ் ரெயின்போ பை தாமஸ் பிங்கன். ஸோ இது வந்து எப்படின்னா இந்த புக்கே வந்து ஒரு பசில் மாதிரி இருக்கும். ஒன்று இந்த புக்கை படித்து முடிக்கிறதே ஒரு சேலஞ்சுன்னு வைங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஒயிட் நாய்ஸ் பை டான் டி லிலோ. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போஸ்ட் மாடர்ன் ஒர்க்கு. இந்த புக்கில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஃபுல்லாக மீடியா மெசேஜஸ், கன்சியூமர் கல்ச்சர் இதெல்லாம் வந்து நிறையா வந்து நமக்கு இந்த புக் மூலிமா தெரியும். ஹவுஸ் ஆஃப் லீவ்ஸ் பை மார்க் ஜி டேனியல்ஸ்கி. ஸோ இவரோட இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபுட் நோட்ஸு, சைட் ஸ்டோரிஸு, ஹிடன் மீனிங்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ என்ன உங்கள் எக்ஸ்பெக்டேஷனோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அது அப்படியே புரட்டி போடுற மாதிரி அமையும். இதுதான் வந்து போஸ்ட் மாடர்னிசம். ஸோ போஸ்ட் மாடர்னிசம்ன்றது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி. ஸோ அதுக்கு கீழே இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரி தான் வந்து நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, டீகன்ஸ்ட்ரக்ஷன். அதை வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் தியரி. ஸோ டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா பைனரி அப்போசிஷன்ஸ் அது வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது. இருள்னா ஒரு பகல், இல்லை குட் அப்படின்னா ஒரு பேட், இந்த மாதிரி பைனரி அப்போசிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு இன்டர்பிரிட்டேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் தியரி. லாங்குவேஜோட ஆம்பிகுவிட்டியும் கண்ட்ரடிக்ஷன்ஸையும் பற்றி பேசுகிறது தான் வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் தியரி. ஸோ பைனரி அப்போசிஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா டெரிடா தான் இதோட மெயின் ப்ரொபகேண்டஸ். என்னென்னா ஒரு லாங்குவேஜோட மீனிங்கை லிமிட்டையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார்.
ஸோ இதோட கீ ப்ரொபகேண்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்வஸ் டெரிடா, பால் டி மேன் அண்ட் காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவாக். ஸோ இவங்க 3 பேரும் வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் தியரியில் முக்கியமான பர்சன்ஸ். கீ டேர்ம்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ், டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இது வந்து ஜாக்வஸ் டெரிடா அதுதான், அவர் தான் வந்து ஃபவுண்டர். அப்புறம் ட்ரேஸ் அப்படிங்கிற டேர்ம், அப்புறம் அன்டிசைடபிலிட்டி. ஸோ இந்த 3 டேர்ம்ஸும் வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப பாப்புலரான டேர்ம்ஸ். எல்லாத்துக்குமே டெரிடா தான் ஃபவுண்டர். டிஃபரன்ஸ், ட்ரேஸ் அண்ட் அன்டிசைடபிலிட்டி. ஸோ மேஜர் ஒர்க்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிராமட்டாலஜி. அகெயின் ஏன்னா போஸ்ட் மாடர்னிசம்க்கு வர்றது இதுவும் டீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வரும். ஸோ ஆஃப் கிராமட்டாலஜி பை ஜாக்வஸ் டெரிடா, blindness and insight by Paul D. Mann, writing and difference by again Derrida. So example works la என்னன்னு பார்த்தீங்கன்னா The Sound and the Fury by William Faulkner, Moby Dick by Herman Melville and The Stranger by Albert Camus. ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இதெல்லாம் தாண்டி உங்களால் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அந்த கதையை சொல்ல முடியும். இதுதான் நல்லதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம காமன் ஸ்டீரியோடைப்பாக வச்சுருக்க விஷயங்கள், காமனாக வந்து அப்போசிஷன்ஸாக, பைனரி அப்போசிஷன்ஸாக வச்சுருக்க விஷயங்கள் எல்லாம் எதிர்த்து சொல்கிறது தான் வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம 10 தியரிஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த 10 தியரிஸ், அதாவது ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் கொலோனியலிசம், ஃபெமினிசம், மார்க்சிஸ்ட் லிட்ரரி தியரி, சைக்கோ அனாலிட்டிக் தியரி, நியூ கிரிட்டிசிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி, போஸ்ட் மாடர்னிசம் அண்ட் டீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த 10 தியரியும் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனாக அடுத்த 10 தியரிஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.